ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள அனைத்தையும் ஒரே ஒரு கோர்வையாக வாசித்து கொண்டு வருகிறோம். இது சுவிசேஷத்தில் அறிவிக்கப்பட்டது. ஆதி அப்போஸ்தலர்கள் இப்படி தான் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. இவங்க எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறாங்களேன்னு சொல்லி ஒரே நகரத்தில் இருக்கக்கூடாது, எல்லா இடத்துக்கும் பிரிந்து போகணும்னு சொல்கிறாரு. ஒரே பாஷை பேசணும்னு சொல்கிறாங்க. இப்போ பல பாஷைகளை பேச ஆரம்பிக்கிறார்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஆபிரகாம் சந்ததியோடு கூட நாமளும் பயணம் செய்ய போகிறோம். வாக் வித் ஆபிரகாம். தேசத்தை கொடுப்பேன், பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வாதத்தின் வடிகாலாக வைப்பேன். இங்கிலீஷில் சொல்லப்பட்டால் அது ஒரு லேண்ட், அப்புறம் டிசெண்டன்ட், அதுக்கப்புறம் பிளெஸிங். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் இந்த ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும் என்ற நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள அனைத்தையும் ஒரே ஒரு கோர்வையாக ஒட்டுமொத்தமாக மாபெரும் வரலாறு, இந்த கிரேட் ஸ்டோரி, இந்த மெகா நேரேட்டிவ் அல்லது ஒன்று சொல்ல இந்த கிராண்ட் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் காட் அப்படின்னு வாசித்து கொண்டு வருகிறோம். இது சுவிசேஷத்தில் அறிவிக்கப்பட்டது. ஆதி அப்போஸ்தலர்கள் இப்படி தான் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. ஆதி அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தது மட்டுமல்ல, இப்படி தான் சபையில் போதிச்சிருக்கிறாங்க. அதாவது இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி திருஷ்டாந்தப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். அப்படின்னா கிறிஸ்து முந்தைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிறிஸ்து இந்த இயேசு தான். அப்போ முந்தைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்து தான் அவ்வளோதையும் பேச்சிருக்கிறாங்க. பிலிப்பு என்று சொல்லக்கூடியவர் பாடுபடும் தாசனுடைய பாடல்கள் எடுத்து வைத்துக்கொண்டு அதிலிருந்து இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு அவருக்கு பிரசங்கித்து ஞானஸ்தானம் வரைக்கும் கொண்டு போகிறத நம்ம பார்க்குறோம். அவங்க சபையில் என்ன போதிச்சாங்க, இப்படி தான் போச்சிருக்காங்க. இது ஆண்டவருடைய அனாதி தீர்மானம், அனாதி திட்டம். நீங்கள் சபையாக இருப்பது, ஆக நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லி அதை தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆக நம்முடைய சபைகளிலே அநேக நேரங்களிலே நாம் இந்த மாதிரியான போதனை எடுப்பதில்லை. ஏதோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று துண்டு துண்டாக ஏதோ சொல்லிட்டு போயிடுறோம். இதை சரியானபடி திடப்படுத்தாது. இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், ஆதியாகமம் 1 முதல் 11 அதிகாரங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த 11 அதிகாரங்களில் நம்ம 4 பிரிவுகளாக பார்த்தோம். யாராவது கொஞ்சம் ஃபீட்பேக் பண்ணுங்களேன். 4 பிரிவுகளாக பார்த்தோம். முதலாவதாக சிருஷ்டிப்பு, ஒரு அருமையான சிருஷ்டிப்பை பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக என்ன பார்த்தோம், பாவத்திலே விழுந்து போகுதலை குறித்து பார்த்தோம். வேற என்ன பார்த்தோம், நம்ம பாவத்திலே விழுந்து போகுதல் 3வது அதிகாரம், அதனுடைய தண்டனையை குறித்து பார்த்தோம். அப்புறம் வாக்குத்தத்தம் இல்லை, இந்த மெயினான ஒரு 4 இது மட்டும் ஈவெண்ட்டு மட்டும் சொல்கிறேன். முதல்ல சிருஷ்டிப்பு, அடுத்தது ஒரு மாபெரும் பாவம், அதுக்கு அடுத்தது ஜலத்தினாலே அழிந்து போவது, அதுக்கு அடுத்தது கோபுரம். இந்த 4ஐயும் ஞாபகம் வச்சுட்டோம்னா இந்த 1 முதல் 11 அதிகாரங்கள் நமக்கு ஞாபகம் வரும். அதுக்கு அடுத்ததாக இந்த இதுலேயும் நம்ம 4 பகுதிகளாக படுத்தோம். ஒன்று பாவம், அதுக்கான தண்டனை, அதோடைய ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும். இது 4 பகுதிகளாக பார்த்துட்டோம். ஒரு இதை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம 12வது அதிகாரத்துக்கு பின்னாடி போகலாம். ஓகே, 11வது அதிகாரத்துக்கு வாங்கலாம். 11வது அதிகாரத்தில் 1 முதல் 5 வசனங்கள், 1 முதல் 5 வசனங்கள் நாம் பார்ப்போம். பூமி எங்கும் ஒரே பாஷை, ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஒரே பேச்சு. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். ஒரே இடத்துல குடியிருக்கிறாங்க. அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கல்லும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். தொடர்ந்து படிங்களா, பார்த்து நம்ம 9 வரைக்கும் படிச்சிடுவோம். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாயிருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். இந்த பகுதியை நீங்கள் பார்க்கும்போது இது ஒரு அதாவது மொழி நடையில் அவர் இந்த கிராஸ், இந்த எக்ஸ் மாதிரி உள்ளதுன்னு சொல்லுவாங்க.
முதல்ல ஆரம்பிக்கும் போது எல்லாம் ஒன்றா இருக்கும், கடைசியில் முடிக்கும் போது எல்லாம் சிதறி போயிருக்கும். எப்படி நீங்கள் அதை போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து சொல்லிட்டு வரேன், எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்கிறாங்க, ஆனால் பிரிந்து போக வேண்டியவர்கள். ஒரே நகரத்தில் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறார்கள், பின்பதாக ஒரே கோபுரத்தை கட்டுகிறார்கள். இதெல்லாம் அவங்க செய்வது. சரியா? இப்போ 5வது வசனத்துலேருந்து கிளைமேக்ஸ் வருது. அடுத்த போதி கர்த்தர் இதெல்லாம் பார்க்குறாரு. இவங்க எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறாங்களேன்னு சொல்லி ஒரே நகரத்தில் இருக்கக்கூடாது, எல்லா இடத்துக்கும் பிரிந்து போகணும்னு சொல்கிறாரு. ஒரே பாஷை பேசணும்னு சொல்கிறாங்க. இப்போ பல பாஷைகளை பேச ஆரம்பிக்கிறார்கள். எப்படி நீங்கள் கவனிச்சிங்களா? அதை ஒரே பாஷை பேசுகிறார்கள், ஒரே நகரத்தில் இருக்க வேண்டும் என்கிறார்கள், ஒரு நகரத்தை கோபுரத்தை கட்டுகிறார்கள். அதுக்கடுத்தது கர்த்தர் அவர் பார்க்குறாரு, எல்லாம் ஒரே பாஷை பேசுகிறாங்க, தாங்கள் நினைத்ததை முடியாதுன்னு சொல்லி அவங்க இப்போ நினைக்கிறாங்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்கிறார், அநேக பாஷைகளை பெற்று பார்த்தா வந்து இப்படி 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 ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு எக்ஸ் மாதிரி போகும். அப்படி தான் எழுதி வச்சுருக்குறாங்க. அது எழுதனுடைய அமைப்பே வந்து இது வந்து காய் என்று சொல்லுவாங்க, கயாட்டிக் வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சரியான முறையில் அமைச்சிருக்கிறாங்க. வேத சத்தியத்தில் சில இது இந்த மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கும். அதனுடைய அடிப்படையில் இலக்கிய நடையில் இந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஒரு பகுதியை நான் பார்த்துட்டு வந்தோம். என்னென்னா, கர்த்தர் தனக்கு மீதியானவர்களை, தனக்கு தேவையான தன்னுடைய பிள்ளைகளை எப்போவுமே காத்துக்கிட்டு வர்றாரு. கொஞ்சம் இந்த சந்ததியை கொஞ்சம் பார்ப்போம். ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் கர்த்தர் தனக்காக வைத்திருந்த சந்ததி கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். யாரெல்லாம்? முதல்ல ஆதாமை பார்க்குறோம், அதுக்கு அடுத்ததாக சேத்தை பார்க்குறோம், அப்புறம் சேத்தனுடைய நோவாவுக்கு 3 பிள்ளைகள், அதில் சேம், காம், யாஃபேத். அதுக்கு அடுத்ததாக சேம் மூலமாக தேராகு, தேராகு மூலமாக ஆபிரகாம். இதற்கு பின்புதான் நான் பார்க்க போகிறது என்ன, ஆபிரகாம் மனைவி விட்டுறாதீங்க, சாரா. ஏன்னா அந்த சந்ததியில் தான் வரணும் அடுத்தது. இவங்களுக்கு வரக்கூடியது ஈசாக்கு. அதுக்கு அடுத்ததாக யாக்கோபு, அதனுடைய 12 கோத்திரங்கள். அதில் குறிப்பாக நம்ம 2 பேரை தான் பார்க்கணும், யூதாவையும் யோசேப்பையும் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மீதியானவரை ஆண்டவர் தெரிந்து கொண்டே வருகிறார் எல்லா இடங்களிலும். சரி, இப்பொழுது நாம் 12வது அதிகாரத்துக்கு 12வது அதிகாரத்துக்கு போவோம். 12வது அதிகாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே 11வது அதிகாரத்தில் அந்த 27வது வசனத்துலேருந்து பார்ப்போம். தேராகுடைய வம்ச வரலாறு. இப்போ வந்து நான் சொன்னேன், ஒவ்வொரு வம்ச வரலாறுன்னு ஆரம்பிக்கும். இப்போ இருந்து ஆபிரகாமுடைய குடும்பத்தினுடைய வம்ச வரலாறு இந்த பகுதியில் வருது. சரி, தேராகுனுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். ஆரான் தன் ஜென்மபூமியாகிய ஊர் என்கிற கல்தேயர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான். ஆபிராமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிராமுடைய மனைவிக்கு சாராய் என்று பேர், நாகோருடைய மனைவிக்கு மில்கால் என்று பேர். இவள் ஆரானுடைய குமாரத்தி. அந்த ஆரான் மில்காலுக்கும் இஸ்காலுக்கும் தகப்பன். சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாயிருந்தாள். தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் அவன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஆபிரகாம் சந்ததியோடு கூட நாமளும் பயணம் செய்ய போகிறோம். வாக் வித் ஆபிரகாம், அல்லது என்ன சார், வாக் வித் பைபிள் ஸ்டோரி. அந்த பைபிள் ஸ்டோரியை நீங்கள் எல்லாருமே நீங்கள் இதை நடத்தும் போது நீங்களும் கூட இது வந்து ஒரு என்ன செய்ய நாடகமாக அல்லது என்ன குறு நாடகமாக அப்படியே வரிசையாக ஒன்று ஒன்றா நடத்திட்டு வந்தால் பிள்ளைங்களுக்கு ரொம்ப எளிதாக புரியும். இந்த சண்டே ஸ்கூல், அப்புறம் இந்த விபிஎஸ், இதில் வந்து நம்ம முழுவதுமாக சொல்லிக் கொடுக்கணும், துண்டு துண்டாக இல்லாமல் முழுவதுமாக சொல்லிக் கொடுக்கணும். இப்போ ஒட்டு மொத்தமாக நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, எங்கே நடந்துச்சுன்னு பார்க்கணும். இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது அதோடு கூட எங்கே நடந்துச்சு, ஏன் நம்ம வந்து எங்கே நடந்துச்சுன்னு பார்க்கணும் அவசியம். என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு போனாலே போதாதா, அது எங்கேயாவது நடந்துட்டு போகுது. எங்கே நடந்தது, இந்த பூகோளமா, ஜியாகிரபி இல்லை, பூகோளம் இல்லை, அது என்ன தமிழில் வேறு என்ன சொல்லுவீங்க, பூகோளம், புவியியல். கரெக்ட், அதுதான் எங்களுடைய வார்த்தை, புவியியல். அந்த புவியியல் தான் ஸ்கூலில் வந்து நீங்களாம் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி படிச்சிருக்கீங்க. அவர் ரெண்டும் சேர்ந்து தான் வரும், ஹிஸ்ட்ரியும் ஜியாகிரபியும் ரெண்டும் சேர்ந்து தான் வரும் இல்லை. சரி, இந்த ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி படிக்கணும். இப்போ நம்ம ஹிஸ்ட்ரியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்.
இது மாபெரும் வரலாறு அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். சில இதில் கதை கிடையாது, இது வந்து ஒரு காவியம் கிடையாது, இது வந்து கற்பனை கிடையாது, அது புனைக்கப்பட்டது கிடையாது. சரி, இதை ஏன் நம்ம வந்து அந்த இடத்தை பற்றியும் படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது? இந்த பூமியில் புவியியல்ல நடந்தது, அது இந்த பூமியில் இந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்றீங்க. சரித்திரம் உண்மை. அது இது உண்மையான சரித்திரம். இது எங்கேயோ ஒரு இடம் தேடிக்கிட்டு இல்லை, அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடாத ஒரு இடம் இல்லை, கண்டுபிடிக்கும். சரித்திரத்தை உண்டாக்கி நம்ம இடத்த உண்டாக்குறல, இடம் இருந்து சரித்திரம் உருவாகுனது. சரித்திரத்தை ஒரு கதையை உண்டாக்கிட்டு இடத்த தேடலை, இடம் இருக்குது ஆல்ரெடி இல்லை, அதிலே நடந்த சரித்திரத்தை சொல்லி. எப்படி அந்த இடத்துல நடந்துச்சுன்னு சொல்லுவீங்க? நீங்களும் அகழ்வாராய்ச்சி படிச்சிருக்கீங்களா? ஆர்கியாலஜின்னு சொல்லுவீங்களா? ஆர்கியாலஜியில் குழி தோண்டுவீங்களா ஒவ்வொரு இதாக? ஓகே, அது என்ன எதுக்கு குழியை தோண்டுறாங்க அப்படி? அதில் தான் அவங்க பாஸ்டோட எவிடன்சஸை கண்டுபிடிச்சு ஆர்டிஃபேக்ட்ஸ், சில ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்கும், அதாவது சான்றுகள் எவ்வளோ நாள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இது வச்சுருந்தாங்கன்னு கண்டுபிடிச்சு. அதில் டைம்லாம் வச்சுருப்பாங்களோ, காலண்டர் டைமில்? இல்லை, ஓகே. we will do it by radio கார்பன் டேட்டிங். ஓகே எவ்வளவு கார்பன் டெபாசிட் ஆகிருக்கு அது மேலே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த லேயரை வச்சு கண்டுபிடிப்பீங்க, எவ்வளோ வச்சு கண்டுபிடிப்பீங்க. அப்படி வேதாகமத்தில் உள்ள நம்ம இது வந்து இன்னும் ஒரு பகுதிக்கு நம்ம போகும்போது அதை செய்யலாம். ஏன்னா வேதாகமத்தை நாம் அதோடு கூட சேர்ந்து ஆர்கியாலஜியோடு கூட சேர்ந்து படிக்கணும். ஹிஸ்ட்ரியோடு சேர்ந்து படிக்கிறது ஒன்று, ஆர்கியாலஜியோடு சேர்ந்து படிக்கணும். புதைப்பொருள் ஆராய்ச்சி அதில் வந்து நம்ம சேர்ந்து படிக்கணும். அகழ்வாராய்ச்சி, புதைப்பொருள் ஆராய்ச்சி, இதிலேருந்து சேர்ந்து படிக்கணும். இப்படி இந்த எல்லா இடங்களிலும் அவங்க வந்து புதைப்பொருள் ஆராய்ச்சி செய்த இடங்களெல்லாம் வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிறவைகள் அனைத்தினுடைய சான்றுகள், இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ்னு சொல்கிறாங்களா, அனைத்துடைய சான்றுகள் இருக்கிறது. நோவா பேழை இருந்ததுன்றாங்க. நோவா பேழை இப்போ வந்து மேலே இருக்குது அப்படின்றாங்க. ஆமாம், என்னங்க? இமயமலை மேலே, அரராத் மலை மேலே இருந்துச்சுனாங்க. அரராத் மலை மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஒரு இதில் பார்க்குறாங்க. ஆமாம், வேறு என்னெல்லாம் வந்து சான்றுகள், ஏதாவது நமக்கு தெரிஞ்ச சான்றுகள் மாதிரி, ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்ச சான்றுகள்? ஒரு சான்று எனக்கு தெரிஞ்சது வந்துன்னா, எரிகோ பட்டணம் விழுந்தது, இன்னும் இந்த சான்றுகள் இருக்கிறது. பெரிய மதில், அந்த மதில் எப்படி 2 மதில் இருந்தது, அது உடைஞ்ச, நம்ம வந்து படிக்கும்போது அதை நம்ம படிக்கலாம். வேறு இதெல்லாம் சான்றுகள் வந்து முன்னாடி எருசலேமில் நிறையா சான்றுகள் உண்டு, எரிக்கப்பட்டது. ஆமாம், அது சீனாய் மலை இப்பவும் போய் நீங்கள் இங்கே பார்க்கலாம், சீனாய் மலையை குறித்து பார்க்கலாம். ஒவ்வொரு பகுதியிலும் நம்ம வந்து அந்த வேதாகமத்தில் பார்த்தோன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை இன்றும் திறந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை எப்பொழுது ஆமாம் திறந்திருக்கிறது. ஆனால் அங்கே போய் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காரா இல்லைன்னு பார்த்துட்டு வராங்க. எழுதி வச்சிரு அவர் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்குது. யோர்தானில் போய் முழுகிட்டு ஏதாவது நல்லாவது வருமானு பார்க்குறாங்க. ஓகே, எல்லா இடங்களிலும் அகழ்வாராய்ச்சி, புதைபொருள் ஆராய்ச்சியின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சரித்திரம் 100க்கு 100 அல்லது 100க்கு 150% உண்மை. ஆமென். நம்ம வந்து ஏதோ கட்டுக்கதைகளை எடுத்து வச்சு நம்முடைய விசுவாசம் அதிலே கட்டப்படவில்லை. நம்முடைய விசுவாசமானது கர்த்தர் இந்த உலகத்திலே செய்தவைகளை, மனிதனுடைய சரித்திரத்தில் ஈடுபட்டு செய்தவைகளை குறித்து பார்க்கணும். The God intervened in the history of a human mankind. இதை தான் நம்ம படிச்சுட்டு வரோம் ஒவ்வொரு பகுதியாக. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஏன்சியன் நியர் ஈஸ்ட், அந்த முந்தைய நாட்களிலே உள்ள அந்த மத்திய பகுதிகள், பாலஸ்தீன பகுதிகள், அடுத்தது இஸ்ரேல் பகுதிகளுடைய இந்த மத்திய தரைக்கடலினுடைய பகுதிகள், ஆன்சியன் நியர் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த இடத்துல உள்ளது அப்படியே மனப்பாடமாக பார்க்கணும். உங்கள் பின்னாடி கூட உங்களுடைய இது இருக்கும், மேப் இருக்கும். அப்படியே மேப்புக்கு வந்துடுவோம். அந்த மேப்பில் எடுத்துட்டிங்கன்னா ஆபிரகாமுடைய நாட்கள் அந்த இருக்க கடைசி ஆபிரகாம் பிரயாணம் பண்ணின தேசங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுதான் அந்த மேப், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மேப்பில் தான் எல்லாம் நடந்திருக்கு, இந்த இடத்துக்குள்ளே தான் எல்லாம் நடந்திருக்கு. பைபிளில் எழுதப்பட்ட அனைத்தும், ஒருவேளை பவுலடியார் வந்த பிறகு பின்னாடி இன்னொரு மேப் கொடுக்கப்பட்டிருக்கும். பவுலடியார் அதை வந்து எடுத்துகிட்டு ரோமாபுரி வரைக்கும் கொண்டு போகிறத பார்க்கலாம். ஆபிரகாம் பிரயாணம் பண்ணின தேசங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா, வரைபடத்தை பார்க்கறதுக்கும் போது அதை திசையை வச்சு பார்க்கணும்.